வாழ்க்கையில நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன புடிக்கல, என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, அ என்ன ஏமாத்திட்டாங்க. இந்த மாரி பலவிதமான ஏமாற்றங்களும், கஷ்டங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா? அத நெனச்சு நெனச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்டின்னா, இதுதான் உங்களுக்கான வீடியோ. அதாவது வாழ்க்கையில நாம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இதுல நாம எல்லாமே கிடைச்சியும் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றத்த குடுக்கலாம். ஆனா, அத நம்மளால சரி பண்ண முடியும். அதுக்கு தான் நாம இந்த மாரியான ஈர்ப்பு விதிகள், கடவுள் நம்பிக்கை, கடவுள் வேண்டுதல் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்பிக்கை, முயற்சி இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அ இந்த மாரியெல்லாம் இருந்தாலும் நெறைய பேர் வந்து இத நம்பாம, ஃபாலோ பண்ணாம, அப்பப்போ லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நெனச்சு நெனச்சு வருத்தப்படுறாங்க. அதாவது லைஃப்ல நமக்கு எதிர்ப்பட்ட பலவிதமான சோகங்கள், பிரிவுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு நடக்கும்போது, அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள இப்பவும் நெனச்சு பார்த்து வருத்தப்படுறாங்க. இதனால ஃபியூச்சர வந்துட்டு அவங்களால அடைய முடியறதில்ல. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பாஸ்ட் நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி செய்யும்போது, எல்லாத்தையுமே உங்களால செய்ய முடியும். முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். சரியா? முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரியா? உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். எப்படின்னா, உங்க மனசுல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும், இல்ல நடக்கணும் அப்படின்னு செஞ்சாலும், எந்த மாரி எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா, முடியாதுன்னு எதுவும் கிடையாது. முயற்சி பண்ணா முடியாது. மு முடியாதுன்னு இல்ல. முயற்சி திருவினையாக்கும். இந்த முடியாது, நடக்காது, தெரியாது, வராது இந்த மாரி விஷயத்தையே வந்துட்டு என்னோட அகராதியில நான் தூக்குறேன். அப்படின்னு ஒரு கர்வமான, ஒரு தைரியமான ஒரு பேச்சு இருக்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகளும், டிஸ்கஷனும் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். அத தவிர நீங்க வந்து வருத்தப்பட்டுட்டு, சோகமா இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதுல வந்துட்டு நெறைய பேர் வந்து இந்த லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயத்துல தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஹெவியா அவங்கள பாதிக்கும். இப்போ வந்துட்டு அ நீங்க வந்துட்டு பாஸ்ட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஜாலியா இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துல அவங்க உங்கள விட்டு பிரிஞ்சு போகும்போது, நெறைய வலி, கஷ்டத்துல எல்லாத்தையுமே வந்து குடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல, இன்னைக்கும் அதையே நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நாம வந்துட்டு, அ நம்மளோட வாழ்க்கைய தொலைச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம என்ன பண்றோமோ, எத யோசிக்கிறோமோ, அதுதான் ஃபியூச்சர்ல நமக்கு வரப்போகுது. அதாவது இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மனநிலை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்குமா? இல்ல இருண்டு போய் இருக்குமா? அப்படிங்கிறது. அதாவது சந்தோஷமா இருக்குமா? இல்ல துக்கம் நிறைஞ்சதா இருக்குமா? அப்படிங்கிறது. அதாவது மகாபாரதத்துல ஒரு டயலாக் இருக்கு. அதாவது ஒரு கதைவசனம். அதாவது உண்மையா மகாபாரதம் வந்து வாழ்க்கைக்கு மனித மனத்த பக்குவப்படுத்துறதுக்கு வாழ்க்கை நெறிமுறைகள சரி பண்ற சொல்லிக் குடுக்கிறதாவும் இந்த இதிகாசங்கள், இந்த மகாபாரத கதை இருக்கு. இதுல மெயின் கேரக்டரா இருக்கக்கூடிய மகாபாரதத்தையே இயக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவன் ஒருவன் இந்த நிகழ்காலத்துல பழச எண்ணி அதாவது இறந்த கால விஷயங்களை எண்ணி நினைச்சு வருத்தப்பட்டு மனம் உடைச்சு மனம் நொந்து போறானோ அவன் எதிர்காலத்துல சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு அதாவது பிரசன்ட்ல ஒருவன் முடிஞ்சு போன இறந்த கால நினைவுகளும் கஷ்டங்களும் சோகங்களையும் நினைச்சு நினைச்சு மனம் நொந்து இந்த நிகழ்கால விஷயத்த வந்து கோட்டை விடுறானோ அவனை இழக்கிறானோ அவன் எதிர்காலத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழவே முடியாது. எதிர்காலம் அவனுக்கு சந்தோஷமா இருக்காது அப்படிங்கிறதுதான் இதோட விளக்கம். நீங்களும் நிறைய பிரச்சனைகள் நீங்க மட்டும் இல்ல வாழ்க்கையில நிறைய பேர் வந்துட்டு அவங்க லவ் தொலைச்சிட்டு, பணம் தொலைச்சிட்டு, வேலைய தொலைச்சிட்டு, மன நிம்மதியவே தொலைச்சிட்டு இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அத வந்து சரி பண்ணணும்னு போராடுறாங்க. ஃபியூச்சர பிரைட்டா வச்சுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க.
ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த கால நினைவுகளும், சோகங்களும், கஷ்டங்களும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இத வந்துட்டு அப்பப்போ தலை தூக்குது. இத வந்து அதிகமா புலம்புறது, யோசிக்கிறது, இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களால பிரசன்ட் டென்ஸ்ல எந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ முடியறதில்ல. ஏன்? எதிர்காலத்த மாத்துறதுக்கான முயற்சிய கூட எடுக்க முடியல. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எப்படி எதிர்காலம் ஃபியூச்சரா அதாவது பிரைட்டா இருக்கும். சரிங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இதனால நீங்க வந்துட்டு உங்களால இறந்த காலத்துல மாத்த முடியாது. கடந்த கால விஷயங்கள மாத்த முடியாது. நடந்தது நடந்துருச்சு. அது நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துட்டு, நீங்க இனிமே என்ன பண்ணணும்? நம்ம லைஃப முன்னேத்தணும் அப்படின்னா, நாம என்ன இப்ப பண்ணணும்? நம்ம எதிர்காலம் பிரைட்டா இருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு எதிர்காலத்துல நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை துணையோட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். என்னோட நான் படிக்கும்போது என்னோட டீச்சர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் கொஸ்டின் கேட்பாங்க. சும்மா ஜஸ்ட் இது என்ன? அது என்ன? அப்படின்னு. ஆனா நெறைய பேருக்கு மறந்துரும். அவங்க சொல்லுவாங்க, "எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் தான் இருக்கு. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க. புத்தருக்கு போதி மரத்துல புத்தி வந்த மாதிரி, ஞானம் வந்த மாதிரி உங்களுக்கு இனிமேலாவது ஞானம் வந்தே வரட்டும். இனிமேலாவது முழிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாமே போகட்டும். போனது போகட்டும். இனிமேலாவது கொஞ்சம் அ முழிச்சுட்டு விழிப்போட அ நீங்க வந்துட்டு வேலைய செய்யுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செஞ்சு வாழ்க்கைய முன்னேத்த பாருங்க. இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு, வேலை சம்மந்தமான தடைகள், அ மன நிம்மதி இழந்த வாழ்க்கை. இது எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. சரியா? இது எல்லாமே ஒரு கட்டத்துல மாறக்கூடியது தான். அதாவது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியல. ஆனா எப்படி போகப்போகுது அப்படிங்கிறதும் தெரியாத மாரியே இருந்துக்கோங்க. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட மன அமைதி கெட்டு போயிரும். ஓகே. ஸோ நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்னலாம் செஞ்சு நம்மளோட மனசையும், உடலையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே, எதிர்காலம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலமா அமையும். சரியா? இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.